இலங்கையின் பெருந்தோட்ட உள்கட்டமைப்பு துறையினுடைய அமைச்சர் திருநெல்வேலியில் 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். தற்போது நெல்லையப்பர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, கோவில் எப்படி பார்க்குறீங்க? கோவிலுடைய நகரின் நடுவில் இருக்கிறது, நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே உலக அதிசயம் 8 என்று சொல்வார்கள். நினைக்கிறேன் அந்த அதிசயங்கள் எல்லாம் அதிசயம் இந்த பெருமாள் நெல்லையப்பர் ஆலயம். உண்மையிலே இங்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறுபட்ட சிற்பங்கள், முன்னோர்கள் செதுக்கிய இந்த சிற்பங்கள் எம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஒவ்வொன்றும் மிக மிக நேர்த்தியாகவும் தத்தரூபகவும் உயிரோட்டம் உள்ளவை. அதாவது ஒரு சிலையை நாங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உயிரோட்டம் உள்ளவையா இருக்கு. அதே போல இங்க செதுக்கப்பட்ட ஒவ்வொரு தூண்களும் கலை வடிவங்களாக இருக்கலாம், எல்லாமே நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இந்த நவீன காலத்தில் கூட இப்படியெல்லாம் செய்ய முடியுமோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க. வெறும் உடல் உழைப்புல, எந்த விதமான நவீன கருவிகள் இல்லாமல் ஒளியால் செதுக்கி செய்யப்பட்ட மிக அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்குது நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தமிழகத்தை இதெல்லாம் இந்த பார்வையிட்டு உண்மையிலே ஒரு பாக்கியமாக தான் நான் எண்ணுகிறேன். இது 1350 ஆண்டுகளுக்கு மேல் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய நாடு இந்த நாட்டில் நீங்கள் ஏற்கனவே பெருந்தோட்டத்துக்குடைய அந்த அமைச்சராக இருக்கிறீங்க. ஏற்கனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தென்னை விவசாயங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதோட வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய அந்த டூரிஸ்ட்டுங்கிறது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும். தற்போது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி அது முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே இன்னைக்கு இந்த தமிழர் உலகத் தமிழர் பண்பாட்டு ஒன்றியம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்வுக்கு தான் இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கிறேன். நீங்கள் கூறினீர்கள் எனது நாடு இலங்கை, உண்மைதான். ஆனால் 200 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இங்கிருந்து சென்றவர்கள். இதே இந்தியாவிலே, இதே மண்ணிலே எங்கள் மூதாதையர் பிறந்து இங்கிருந்துதான் நாங்கள் 1823ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் இலங்கைக்கு சென்ற இந்திய வம்சாவளியினர். இன்று கிட்டத்தட்ட இலங்கையிலே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்திய வம்சாவளி இருக்கிறோம். அந்த இதில் தான் இன்றைக்கு அமைச்சராக நான் வருகை தந்திருக்கிறேன். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பார்த்தால் என்னுடைய அமைச்சினூடாக இன்று தேயிலை, ரப்பர், தென்னை என்று பெருந்தோட்ட பயிற்சிகள் இன்று ஒரு சிறந்த ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்கின்றது. இன்று பொருளாதார சிக்கலில் இருந்து இன்றைக்கு இலங்கை மீண்டு ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் வளர்ச்சி அடைந்து செல்கின்றோம். அதை அந்த நேரத்திலே இந்திய அரசாங்கம் எமது இலங்கை அரசுக்கு செய்ய பல்வேறுபட்ட உதவிகளை, ஒத்தாசைகளை வழங்குகின்றார்கள். அதற்கு நான் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதே போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது இன்னும் எமது நாடு இன்னும் பல்வேறுபட்ட வளர்ச்சியை நாங்கள் அடைவோம். அதே போல சுற்றுலா பிரயாணிகள் ஜனவரி தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை கிட்டத்தட்ட 12 லட்சம் சுற்றுலா பிரயாணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதிகமானவர்கள் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எமது நாட்டுக்கு வாருங்கள். உலகத்திலே சொர்க்கபுரியான நாடு இலங்கை. அங்கு நீங்கள் பல்விதமான அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்நேரத்திலே இதை பார்க்கின்ற நேயர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். மீள்குடியேற்றம் ஏதாவது நீங்கள் இங்கே இருந்து போனீங்கன்னு சொன்னீங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்து போனவங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பிரச்சனை, இலங்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமாக மீள்குடியேற்றம்ங்கிறது எந்த அளவில் இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய அந்த பகுதிகளுக்கே சென்று விட்டார்களா? அதற்கான ஒத்தாசைகள்ங்கிறது இந்திய அரசு எப்படி இருக்கிறது? இலங்கை அரசு எவ்வாறு அந்த மக்களுக்கு வழங்குகிறது? உண்மையிலே இலங்கையில் யுத்தம் முடிந்து, அதாவது 30 வருடங்களாக நடைபெற்ற அந்த கொடிய யுத்தத்திலே அந்த நாட்டில் உள்ள மக்கள் உயிர் உடைமைகளை இழந்து நாடும் பொருளாதாரத்திலே படும் பாதாளத்துக்கு சென்றது. எனவே யுத்தம் முடிவிட்டு இன்று இந்த புதிய ஆட்சியிலே விசேஷமாக வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய நிலங்கள், அதாவது இராணுவமயப்படுத்தப்பட்ட நிலங்கள் இன்று விடுவிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு இன்று நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது மூடப்பட்ட வீதிகள், பல வருடங்களாக மக்கள் பாவனைக்கு மூடப்பட்ட வீதிகள் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்படுகின்றது. எனவே இன்று அச்சமின்றி ஒரு சுதந்திரத்தன்மையோடு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இன்று இலங்கையிலே
தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஜனநாயகத்தை பாதுகாத்து ஒரு நல்ல ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் வழங்கி வருகிறார். எனவே இந்நேரத்திலே எங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி போன்று எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை இந்திய அரசு வழங்கி வருகிறது. அதற்கு இந்நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியா மட்டுமல்ல, உலகத்தினுடைய சில நாடுகளும் உங்கள் நாடுகளில் வந்து, அதாவது சீனா பர்டிகுலராக சீனாவை வந்து அங்கிருந்து ஒரு துறைமுகத்தை அவங்க எடுத்துக்கிறதாகவும், அது துறைமுகம் அது இலங்கையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் பல்வேறு தரப்பில் பேசப்படுகிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது. உண்மை என்ற விட நாங்கள் வந்து சுயாதீனமான ராஜ்யம். இலங்கை என்பது ஒரு சுயாதீனமான ராஜ்யம். எனவே எங்களுக்கு பல்வேறுபட்ட நாடுகள் நிதி உதவிகளை, பல்வேறுபட்ட பொருளாதார உதவிகளை வழங்குகின்றார்கள். எனவே ஒரு நட்பு ரீதியான உறவு இருக்கிறது. எனவே எந்த நாடும் எங்களை ஆக்கிரமிக்க முடியாது. அதே போல ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு பகடைக்காயாவும் எங்களை பயன்படுத்த முடியாது. எனவே நாங்கள் என்றும் எப்பொழுதும் உலக நாடுகளுடன் நட்பாக இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து மேலும் எந்தெந்த உதவிகளை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? தொடர்ந்து உதவிகளை இந்தியா செய்து கொண்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? உண்மையிலே இந்தியா வந்து சொல்ல போனா இன்றைக்கு வடக்கு கிழக்குல மாத்திரமல்ல, மலையக தமிழ் மக்களுக்காக 10,000 வீட்டு திட்டத்தை அறிவிச்சு அந்த 10,000 வீட்டு திட்டத்தை எங்களுடைய அமைச்சு மூலமாக நாங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது அங்குள்ள கல்வி, சுகாதாரம், கலை, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் இந்தியா வந்து மிகப்பெரிய நிதியை இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கு. எனவே அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று விசேஷமாக இன்னைக்கு பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை இன்னைக்கு இந்தியா வந்து மேற்கொண்டு வருது. இந்த அபிவிருத்தி திட்டங்களூடாக இந்தியா வந்து மிகப்பெரிய உதவியை, அதாவது மிகப்பெரிய உதவி வந்து இன்னைக்கு இலங்கை செஞ்சு கொண்டு வராங்க. அதாவது மீனவர் பிரச்சனைங்கிறது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. அதற்கு தீர்வு காண்பது எப்படி? அதற்கான உங்களுடைய ஆலோசனைங்கிறது எந்த அளவில் இருக்குது? உங்களுடைய பிரதமராகட்டும், பிரதமர் கூட இப்போ வந்திருந்தாங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபர் வந்திருந்தாங்க. அதற்கு தீர்ப்பதற்கான வழிங்கிறது எந்த அளவில் இருக்கும்? பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த மீனவர் பிரச்சனை என்பது இந்தியாவிலிருந்து மீன்பிடிக்க செல்பவர்கள் தமிழர்கள், அதே போல இலங்கையிலே வடக்கு கிழக்கில் உள்ள மீன்பிடிப்பவர்களும் தமிழர்கள். எனவே ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள், ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே நான் நினைக்கிறேன் இவர்கள் இரண்டு தரப்பினரும் இந்த மீனவர் தொடர்பான பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும். எனவே அவர்களுக்கிடையேயான ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே தான் இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டுமே ஒழிய இதை நாங்கள் பெரிய பூதாகரம பிரச்சனையாக பார்க்க தேவையில்லை. ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை காணப்படுகின்ற பொழுது அதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இலங்கையும் இந்தியாவும் சிறந்த ஒரு நட்பு நாடாக இருக்கிறோம். எமக்குள்ள இருக்கின்ற இந்த பிரச்சனையை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அன்பால் சாதிக்க முடியாத எதுவும் கிடையாது. எனவே நிச்சயமாக இரு நாட்டு மீனவர்களும் பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். அகதிகள், இலங்கை அகதிகளாக இங்கே வந்தவங்க வந்து பல ஆண்டுகளாக இங்கே இருந்திருக்காங்க. ஒரு சிலர் வயதானவர்களாக இருக்கக்கூடும், பலர் இங்கேயே பிறந்தவர்களாக கூட இருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து அங்கே வருவது சாத்தியமா? அதாவது மீண்டுமாக அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை இந்தியாவிலேயே அவர்களுக்கு வந்து மீண்டுமாக குடியுரிமை வழங்குவது சரியாக இருக்குன்னு இருக்கல? உங்களுடைய பார்வை? உண்மையிலே யுத்தம் காரணமாக இந்தியாவிற்கு வந்து தஞ்சம் புகுந்தவர்கள், விசேடமாக தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் விசேடமாக இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றியை சொல்றோம். ஏன்னா இந்த மக்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் அவங்க செஞ்சு வராங்க. ஏன்னா உடைமைகளை இழந்து தன்னுடைய உயிரை மாத்திரமே பிடித்துக்கொண்டு இங்கு வந்தவர்களை வரவேற்று இவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இன்று விசேஷமாக தமிழ்நாட்டு அரசு இன்னைக்கு அவர்கள் மிகப்பெரிய வசதிகளை செய்து வருகிறார்கள். வீட்டு திட்டங்களை கூட அவங்களுக்காக கட்டி கொடுக்கிறாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இருந்தும் அவர்களுடைய குடியுரிமை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. நாங்கள் மிக விரைவாக இந்த சம்பந்தப்பட்ட மக்களையும் அதே போல அதிகாரிகள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எங்களால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் இது செய்யும் என்பதை நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.